கதம்பம் விஎஸ் உறவுகளுக்கு எனது வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு தனிப்பாடல் அந்தக கவி வீரராகவர் அப்படிங்கிற ஒரு எழுதின தனிப்பாடலை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது நான் 1981 +2 படித்தப்போ படித்தது. அப்போ இந்த தனிப்பாடல்கள்லாம் உண்மையிலேயே பார்த்தா ரொம்பவும் ஒரு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். ரசித்து நாங்கள் படித்ததில் இது ஒன்று. அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம், ஒரு சொல் பல பொருள்னு. இப்போ அன்னம்னு இருக்குது, அதுக்கு ஒரு சொல் ஒரு அன்னப்பறவை, இன்னொன்று சோறு. அது மாதிரி இது பல சொற்கள் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பொருள் யானையை குறிக்கும். அதான் அந்த பாடலோட பொருள். அது எப்படி வரும், அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா ராமன்கிற குறுநில மன்னரை, அதாவது பெரிய சொத்துகளுடைய, வானமும் பூமிக்கும் அளவுக்கு உள்ள சொத்துகளுடைய அப்படின்னு அதை போட்டிருப்பாங்க. அதை பாடிட்டு வர்றதுக்காக பாணர்களுங்கிறது அந்த காலத்தில் சிறு யாழ்ப்பாணர் பெரும் யாழ்ப்பாணர் இருக்குது. அந்த மாதிரி யாழை மெட்டிட்டு போய் பாடினாங்கன்னா அவங்க பரிசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இதுபடி பாணர் போகிறாரு, போயிட்டு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு ஒரு யானைக்கு பரிசியாக கிடைக்கிது. அதை கட்டிட்டு மனைவியை பார்க்குறாரு. மனைவிக்கு பேர் பாணின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே 2 பேருக்கு நடக்கிற அந்த உரையாடலை தான் இந்த பாடல் குறிக்கும். அப்போ சொல்கிறது அவர் பாணர் சொல்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அவர் கொடுத்தாரு, அந்த மன்னர்னு, குறுநில மன்னர்னு, யானைன்னு. ஆனால் இந்த அம்மா அதுக்கு பல பேர் அர்த்தம் பண்ணிவிட்டு அது புரிஞ்சிக்காமல் இருக்கிறத அந்த பாட்டை குறிக்கும். இம்பர்வான் எல்லை ராமனையை பாடி என் கொணர்ந்தாய் பாணானி என்றால் பாணி. மனைவி கேட்குறாங்க, சொல்கிறார், வம்பதாம் கலபம் என்றேன். அப்படின்னா என்ன? வம்பதாம் கலபம் என்றேன் பூசும் என்றார். மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றார். பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றார். பகடு என்றேன் உழும் பழனன் தன்னை. கம்பமா என்றேன் நற்களியாம் என்றார். கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இவர் சொன்ன இந்த பம்பு சீர் வேழம், மாதங்கம், பகடு, கம்பமா, கைமா எல்லாமே பொருள் யானை தான். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இந்த மாதிரி இருக்குது. கரும்பு இருக்குது, தங்கம்னா மாதங்கம்னா நிறைய தங்கம், அப்படி அந்த மாதிரி. ஸோ அதில் அர்த்தம் என்ன சொல்கிறேன், இம்பர்வான் இலை ராமனையை பாடினா இவ்வளவு புகழுடைய இவ்வளவு சொத்துகளுடைய ராமனை பாடி போனிய பானா நீ என்ன கொண்டாந்த அப்படின்னு மனைவி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, பம்பதாம் கலபம் என்றேன் அப்படின்னா வாசமுள்ள சந்தனம் அப்படின்னு இன்னொரு பொருள் அந்த அம்மா எடுத்துக்கிச்சு. பூசிக்க அப்படிங்குது. ஐயோ நம்ம மனைவிக்கு புரியலையே அப்படிங்கிறதுக்காக மாதங்கம் என்றேன், அப்படின்னா நிறைய பெரும் தங்கம் யாம் வாழ்ந்தோம் அப்படிங்குது. அடுத்து என்னடா இன்னும் நம்ம மனைவிக்கு புரியலையேன்னு பம்பு சீர் வேழம் என்றேன் அப்படின்னா கரும்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தின்னும் அப்படிங்குது, போய் சாப்பிடு அப்படிங்குது. இன்னமும் நம்ம மனைவிக்கு புரியலையே அப்படின்ட்டு பகடு என்றேன் அந்த அம்மா நினச்சிக்கிச்சு. ஏதோ எருவ மட பகடுமாங்க. உழும் பழனன் தன்னை, வயலை போய் உழு அப்படிங்குது. இன்னமும் நம்ம மனைவிக்கு புரியல அப்படின்ட்டு கம்பமா என்றேன் அப்படிம்பாரு. கம்பமானா கம்பு மாவு, நற்களியாம் நல்லா களி கிண்டி தின்னலாம் அப்படின்னு. இன்னும் நம்ம மனைவிக்கு புரியலையே அப்படின்ட்டு கைமா என்றேன். கைமானா தும்பிக்கையுடைய யானை, அதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. சும்மா கலங்கினாலே அப்படின்னா அது அப்படி சந்தோஷத்தில் ஆஹா அவ்வளோ பெரிய பரிசு பொருள் கிடச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கே சாப்பாட்டுக்கு வழியிலேயே அந்த ஒரு யானைக்கு அவ்வளோ பெரிய சாப்பாடை போடுறது எப்படின்னு சொல்கிறதா சில நவீனகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே உழும் பழனம் தானேங்கிறப்ப வயல்லாம் இருக்குது தானே. அப்போ அவர் அந்த மாதிரியெல்லாம் இல்லாதவங்களாகவும் நம்மளுக்கு தெரியலை. அப்போ சும்மா கலங்கினாலேங்கிறது அவங்க வருத்தப்பட்ட கலங்கினால்னு சொல்கிறாங்க. நாங்கள் படித்தப்போ ரொம்ப சந்தோஷத்தில் கலைஞனால் தான் படித்தோம். ஆனால் நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். ஆக தமிழின் சிறப்பு இங்கே தெரியுது. ஒரு சொல்லுக்கு ஒரு இவ்வளவு பொருள் சொன்னீங்கன்னா இவ்வளோ பேருக்கு அந்த யானையோட ஒரு பொருளை தான் குறிக்குது அப்படிங்கிறது இது நமக்கு உணர்த்துது இந்த தனிப்பாடல். இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் அடுத்ததை அதை பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.